வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ஃப்ரூகல் டிப்ஸ் வீடியோ பார்ட் 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம பணத்தை சேமிக்கிறதுக்காக அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்கக்கூடிய சிக்கன குறிப்புகளை தான் இந்த வீடியோவில் பார்ட் 3 வீடியோவாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்ட் 2 வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ நான் என்ன மாதிரி விஷயத்தில் சிக்கனத்தை பிடிப்பேன் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு எது அக்செப்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நான் குறைச்ச சம்பளத்தில் நான் அதிகமாக பணம் சேர்க்கறதுக்கான காரணங்கள் இதெல்லாம் தான். ஸோ அதனால் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நான் வெளியில் போக போகிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. வண்டியை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, பெட்ரோல் செலவு பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு வேலையாக போகிறோம் அப்படின்னா நான் வீட்டில் கேட்டுருவேன். அதாவது நான் இந்த தூரம் வரைக்கும் போகிறேன், இல்லை இந்த இடத்து வரைக்கும் போகிறேன், ஸோ போயிட்டு வரத்துக்குள்ளாட்டி எதுவும் வாங்கணுமா அப்படிங்கிறத கேட்டுருவேன். இப்போ ஏன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம், நம்ம வீட்டுக்கு ஐயோ அதை மறந்துட்டோமே இதை மறந்துட்டோமேன்னு ஒரு 10-15 தடவை நம்ம கடைக்கு போகிறோம். 3-4 தடவை போனாலே என்ன ஆகும்னா, பெட்ரோல் அதிகமாக கன்சப்ஷன் ஆகும். எப்போதுமே இப்போ வண்டியில் ஷார்ட் டிஸ்டன்ஸ் அடிக்கடி போகிறது தான் பெட்ரோல் அதிகமாக குடிக்கும்னு மெக்கானிக் சொல்லுவாங்க. லாங் டிஸ்டன்ஸ் போகிறது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெட்ரோல் குடிக்காதுன்னுவாங்க. ஸோ அதனால் ஒன்ஸ் நம்ம போகிற வழியிலையும் சரி, திரும்பி வர வழியிலையும் சரி, என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வேலையும் ஆச்சு, அதே சமயம் பெட்ரோலும் மிச்சமாயிடும். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, சில விஷயங்கள் நமக்கு இலவசமாகவே கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம காசு கொடுத்து தான் அதில் வாங்கி பணத்தை வீணாக்கணும் அப்படிங்கிறதையே நம்ம செய்யக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு தண்ணீர், வாட்டர். நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நான் வெளியில் போனாலே தண்ணி பாட்டில் கையோடு எடுத்துகிட்டு போயிடுவேன். வீட்டிலேருந்தே தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன் அப்படின்னா, அதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம அதை போய் காசை கொடுத்து அதில் நம்ம காசை வேஸ்ட் பண்ணவே கூடாது. அதனால் இது வாட்டர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இலவசமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள், ஃப்ரீயாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டாலே நமக்கு பாதி பணத்தை நம்மளை மிச்சம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குது, ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம எதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ வேணால் சொல்லுங்கள். நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் உங்களுக்காகவே எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆஹா இவ்வளோ விஷயங்கள் ஃப்ரீயாக கிடைக்குது, நான் இது தெரியாமல் நம்ம காசு கொடுத்து நம்ம காசை வேஸ்ட் ஆக்கிட்டு இருப்போமே நினைப்பீங்க. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வர நாட்களில் அந்த வீடியோவை போடுறேன். 3வது விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு மாத கடைசியில் இருக்கும் பொழுதோ இல்லை ஒரு வார கடைசியில் இருக்கும் பொழுதோ நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ வீட்டில் இருக்கிறத வச்சு சாப்பாட்டுக்கு நாங்கள் மேனேஜ் பண்ணிவிடுவோம். அதுக்கான புதுசாக போய் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண மாட்டோம். இதுவுமே ஒரு சிக்கனத்தின் ஒரு அடிப்படையான ஒரு சிக்கனம் தான், தெரிஞ்சுக்க வேண்டிய சிக்கனம். நம்ம சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு முக்கியமான காரணம் இருக்கிறத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான். நிறைய டைம் பார்த்திங்கன்னா வீட்டில் பொருட்கள் இருக்கும், நமக்கு அது தோணுதலே இருக்காது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மாத கடைசியில் என்ன மாதிரியெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறத வச்சு நாங்கள் கடன் வாங்காமல் இல்லை சேவிங்ஸ்லேருந்து எடுக்காமல் நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம். ஹெல்த்தியாகவும் மேனேஜ் பண்ணலாம், அதே சமயம் நமக்கு நம்மளுடைய சாப்பாட்டு தேவைகளையும் நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயோ இல்லை உங்களுக்கு ஐகார்ட்லேயோ தரேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ மாத கடைசியில் தேவையில்லாமல் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, கடனும் வாங்கக்கூடாது, அதே சமயம் நம்மளோட சேவிங்ஸையும் தொடக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து யோசித்தாலே நிறையா நமக்கு ஐடியாஸ் வரும். 4வது விஷயம் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஒரு நாள் நான்வெஜ் செய்கிறோம், இல்லை ஒரு நாள் நல்லா ஹெவியாக நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்த நாள் எங்களோட ஃபுட்டு எப்போதுமே ரொம்ப சிம்பிள் ஃபுட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சண்டே நல்லா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 இப்படி சாப்பிட்றோம். அப்போ அன்றைய நாள் நல்லா ஹெவியாக சாப்பிட்ருப்போம். அந்த மாதிரி சாப்பிட்றப்ப இப்போ ஒரு சண்டே சாப்பிட்றோம் அப்படின்னா, அடுத்த நாள் இப்போ மண்டே பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபுட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அன்றைக்கி லைட்டாக ஒரு ரசம், ஏதாவது ஒரு கூட்டு, ஒரு பொரியல் இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை ரசம், உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அடுத்த நாள்
பசிக்காது அப்படிங்கிறதுக்காக இல்லை, கண்டிப்பாக வந்து பசிக்கும். அடுத்த நாள் வந்து நமக்கு பசிக்க தான் செய்யும். ஆனால் முந்தின நாள் நம்ம ஹெவியாக சாப்பிட்ருக்கும் பொழுது அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது, நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது, டைஜஷன் பவர் வந்து கூட்டும். ஸோ என்னென்னக்கெலாம் ஹெவியாக நாங்கள் ஃபுட் எடுக்கிறோமோ அதுக்கு அடுத்த நாள் நல்லா டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான சிம்பிள் ஃபுட்ஸை தான் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். இது வந்து ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால ஹெல்த்துக்கு எதுவுமே ஆகாது, மேற்கொண்டு ஹெல்த்துக்கு அது நமக்கு நல்ல விஷயத்தை தான் வந்து கொடுக்கும். அடிக்கடி நம்ம ஹெவி ஃபுட்டாக நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு ஒரு டைஜஷன் பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன நடவடிக்கை தான். 5வது விஷயம் நம்மளில் பல பேர் செய்யக்கூடிய விஷயந்தான் ஷாம்பு, பேஸ்ட்டு, ஆயில், இந்த மாதிரி இந்த பேக்குடு ஐட்டம்ஸ் நம்ம வாங்குறதில்ல எவ்வளவு ஃபைனலாக எடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் எடுத்துருவோம். இப்போ பேஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிதுக்கி எடுத்துருவோம். ஒன்ஸ் அதுக்கு மேலே எடுக்க முடியலன்னா இந்த பின் சைடை கட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வச்சு உள்ளே இருக்கிற பேஸ்ட்டை வந்து ஈவன் அந்த லாஸ்ட்டு பீஸை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கும் சேர்த்து நம்ம காசு கொடுத்துருக்கோன்னு சொல்லி அதை எடுத்து ப்ரஷ் பண்ணுவோம். இது நிறைய மிடில் கிளாஸ் வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயந்தான். ஆயிலெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், கட் பண்ணி ஊற்றிட்டு அந்த ஆயில் கவரை அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சு கவுத்து வச்சுருவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ஆயிலெலாம் ஒட்டிகிட்ருக்கோ அது எல்லாமே அந்த எண்ணெய் டப்பாவில் விழுந்துடும். அதே மாதிரி தான் ஷாம்புலாம் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு அப்புறம் லைட்டாக அதில் தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணி தலையில் போட்டு தேய்ச்சிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பிசுனாரித்தனம் மாதிரி இருக்கலாம். பட் ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஒரு பொருளை கூட நம்மளால் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஈவன் அந்த லாஸ்ட்டு ட்ராப்பு கூட நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கண்டிப்பாக காசு கொடுத்துருக்கோம். பொதுவாக எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, இந்த மாதிரி கையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ஒட்டாமல் சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் அந்த வயசான எங்கள் தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை கையில் வந்து அந்த மாதிரி ஒரு பருக்க கூட கீழே சிந்தாமல் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. இந்த மாதிரி கையில் வந்து பருக்க ஒட்டி அதை வேஸ்ட் பண்ணி கீழே சிந்துனா அதுவே வந்து ஒரு பிடி சாதம் நம்ம எடுத்துடலாம். அதை வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு உணவாகும். ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு உருண்டை சாதத்துக்கு மேலே சாப்பிட முடியாது. ஒரு குழந்தைக்கான உணவை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கேட்குறப்ப அதோட சீரியஸ்னஸ் புரியல. இப்போ நம்ம பணம் சம்பாரித்து குடும்பம் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதனுடைய விஷயங்கள் புரியுது. அதனால தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் எவ்வளவு நம்மளால் எடுத்து யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணணும். இது வந்து நம்மளோட பணத்து மேலே நம்ம காட்டக்கூடிய ஒரு மதிப்பு தான். அதே மாதிரி எனக்கு பேப்பரை வேஸ்ட் பண்ணாலே பிடிக்கும். என்னோடய பசங்க விஷயத்தில் பேப்பரை கிழிச்சு போட்டாலோ நோட்டு பேப்பரை கிழிச்சு வீணடித்தாலோ அடிச்சிருவேன். ஏன்னா நிறையா மரங்கள் வந்து அழிக்கப்படுது பேப்பர் தயாரிக்கிறதுக்கு. ஸோ அதனால் எனக்கு எவ்வளோ வேஸ்ட் பேப்பர் இருந்தாலும் அதை பத்திரமா எடுத்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இப்போ எழுதாத பக்கங்கள், பசங்க எழுதாத பக்கங்கள், அரைக்குறையாக கிழிஞ்சிருக்க பக்கங்கள்லாம் எடுத்து வச்சு லிஸ்ட்டு எழுதுறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு நான் பயன்படுத்திப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருக்கார். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து தெரியும்னு வச்சுக்கோங்களேன், பர்சனலாக அவர் எனக்கு தெரியும். அப்போ ஒன்ஸ் நாங்கள் எதுக்கோ அதோட மீட் பண்ணப்போ வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணப்போ நம்ம சரி ஓகே தெரிஞ்சவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஏதோ ஒரு அவசரமாக பேப்பர் கேட்டாங்க. ஏதோ எழுதுறதுக்கு ஒரு ஒரு மேடையில் பார்க்குறோம். ஒரு மேடையில் ஒரு கல்யாணத்துக்கு போய் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. அவ்வளோ அந்த ஆடம்பரம் பந்தா எதுவுமே இருக்காது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஏதோ இது பண்ணுறப்ப பேப்பர் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு மேடையில் வச்சு கேட்டாங்க. நான் வந்து டக்குன்னு என்கிட்ட இருந்துச்சு, கையில் வந்து ஒரு சின்ன பேப்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் தெரியுமே உங்களுக்கு பேப்பர் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு. எதுக்கோ எடுத்த பேப்பர் வந்து ஒன் சைட் பேப்பர் இருந்துச்சு. நான் அதை கொடுத்தேன். உடனே அவங்க ஏதோ ஃபோன் பேசிவிட்டு அவங்க ஏதோ டீட்டெயில் சொல்கிறாங்க. அந்த பேப்பரில் அவங்க வேணுங்கிற டீட்டெயில் எழுதிட்டு அழகாக எழுதின பக்கத்தை மட்டும் அழகாக மடித்து இந்த எழுதாத பக்கத்தை கிழிச்சு என்கிட்ட தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கொடுத்துறாங்க, பத்திரமா வச்சுக்காங்கன்னு. எனக்கு உண்மைக்கு அது ரொம்ப வந்து மனசை வந்து டச் பண்ணுச்சு. அவங்க நினச்சா தூக்கி போட்டுருந்துருக்கலாம், என்னவோ பண்ணியிருக்கலாம். இது ஒரு சின்ன விஷயம். பட் ஆனால் அவங்க இப்போ என்னுடைய பேப்பர்லேயே வந்து அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க விஷயத்தில் எவ்வளோ கரெக்டாக இருக்க போய் தானே இன்றைக்கி வந்து அவங்களுக்கு அவ்வளோ சொத்து சேர்ந்துருக்கு. ஸோ அவ்வளோ விஷயங்கள் சேர்த்துருக்காங்க. கடினமான உழைப்பாளி அவங்க, நல்லா எனக்கு தெரியும். அப்போ இதெல்லாமே நம்ம கற்றுக்கணும். ரிச் பீப்புள்கிட்டேருந்து இல்லை கஷ்டத்துலேருந்து கோடீஸ்வரங்களாம் உயர்ந்தவங்ககிட்டேருந்து இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம எல்லோரும் இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ஒரே ஹாலில் இருக்கிற மாதிரி தான் பார்த்துப்போம். எந்த இடத்துல நான் எல்லாருக்குமோ அங்கேயே பிள்ளைங்க எல்லாருமே உட்காந்து அந்த இடத்துல எங்களோட வேலைகளை செஞ்சுப்போம். அப்போ மற்ற இடத்துங்கள் எல்லாமே ஃபேனு லைட்டு ஓடாது. நாங்கள் இருக்கிற அந்த ஹால்லையோ ரூம்லேயோ மட்டும்தான் ஃபேன் லைட் ஓடும். இது வந்து மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் இதை கடைப்பிடிக்க முடியுமோ அதை வந்து கடைப்பிடிச்சிருவோம். சில சமயம் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண நான் ஒரு ரூமுக்கு வந்து தான் ஆகும். அப்போ அவங்க வெளியில் இருக்கிறப்ப 2 இடத்துல ஃபேன் லைட் ஓடும். அது வந்து தவிர்க்க முடியாது. ஸோ எந்த நேரம்லாம் எல்லாம் ஒன்றா இருக்க முடியுமோ அதே மாதிரி ஒன்றாவே ஒரே இடத்துல இருந்து கரண்ட்டை வந்து மிச்சம் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது
ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பொருளாக வந்து மாறிக்கிட்டு வருது. ஸோ அதனால் இந்த இபி விஷயத்தில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். இதை வந்து அதில் ஒரு டிப்பாக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம். நிறையா டிப்ஸ் நான் இபி பில் மிச்சம் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் தனி வீடியோவாக, நீங்கள் போய் பாருங்கள். இதை வந்து நாங்கள் ஒரு சிக்கன நடவடிக்கையாகவே வந்து கடைப்பிடிப்போம். ஸோ இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த பார்ட்ஸ் வீடியோவாக நம்ம ஃப்ரூகல் டிப்ஸ் நிறையா பார்க்கலாம். இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.